உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த ஒரு நல்ல மனிதர். இப்போது உள்ளவர்களுக்கு அவரை ஒரு அரசியல்வாதியாக மட்டுமே தெரியும். ஆனால் அன்றைய காலகட்டத்தில் உள்ளவர்களுக்கு அவர் எவ்வளவு நல்லவர் என்பது நன்றாகவே தெரியும். இளமை காலத்திலிருந்தே மக்கள் நலனுக்காக பல விஷயங்களை செஞ்சவர். இவர் உடல்நிலை சரியில்லாத காரணத்தால் வெளிநாட்டில் சிகிச்சை பெற்று இப்போது சென்னை திரும்பியிருக்காரு. இவரை நலம் விசாரிக்க நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் அவரின் வீட்டிற்கு சென்றிருக்காரு. அந்த புகைப்படங்களையும் பார்த்திருப்போம். அந்த சந்திப்பில் தன்னிடம் ரஜினி என்ன கூறினார் என்பதை விஜயகாந்த் அவர்களின் மகன் விஜய பிரபாகரன் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதில் இந்த தருணத்தை என்னால் மறக்க முடியாதுன்னும் நான் மேடைகளில் பேசுவதை கேட்டுள்ளதாகவும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டதாகவும் ரஜினி அவர்கள் கூறினார் என்று பதிவு செஞ்சிருக்காரு. அதே போல ரஜினி விஜயகாந்தை சந்தித்து வரும்போது பத்திரிகையாளர்கள் ரஜினியிடம் அரசியல் பற்றி என்ன பேசப்பட்டது என்று கேட்டிருக்காங்க. அதற்கு ரஜினி, நான் உடல்நிலை சரியில்லாத போது விஜயகாந்த் என்னை நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார். பல முறை வந்து என்னை பார்த்து சென்றிருக்கிறார். அவர் நல்ல மனிதரனும், அதனால் நானும் அவரை பார்க்க வந்தேன். மற்றபடி அரசியல் பற்றி ஒரு துளி கூட பேசவில்லை என்று பதிலளிச்சிருக்காரு. அண்மையில் வெளிவந்து பெரிதும் ரசிகர்களின் மனதில் இடம்பெற்ற படம் தான் கீதா கோவிந்தம். இந்த படத்தில் விஜய் தேவரகொண்டா, ராஷ்மிகா இணைந்து நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தில் வரும் பாடல் மூலம் ரசிகர்களின் மனதில் அதிகம் இடம் பிடிச்சிருந்தாங்க. சமீபத்திய காலத்தில் இளம் ரசிகர்களை கவர்ந்த நடிகை ராஷ்மிகா. தமிழக இளைஞர்களின் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அதிகம் பயன்படுத்தியது ராஷ்மிகாவின் போட்டோ, பாடல்கள் வீடியோவாகத்தான் இருக்கும். கன்னட சினிமா, தெலுங்கு சினிமா என கலக்கி வந்த அவர் எப்போது தமிழ் சினிமாவுக்கு வருவார் என தமிழ் சினிமா ரசிகர்கள் பலரும் ட்விட்டர்ல கேட்டுட்டு வராங்க. அண்மையில கூட தளபதி படத்தில் நடிக்கிறார் என வதந்தி பரவி வந்தது. அதன் பின் தளபதி படத்தில் நான் நடிக்கவில்லை என அவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருந்தாங்க. அது நிறைவேறும் விதத்தில் தற்போது புதிய தகவல் ஒன்று வெளிவந்திருக்கு. நடிகர் கார்த்தி அடுத்து பாக்யராஜ் கண்ணன் இயக்கத்தில் நடிக்கும் படத்தில் ராஷ்மிகா தான் ஹீரோயின் என கூறப்படுது. இதை பற்றிய அதிகாரப்பூர்வ தகவல் வந்தால்தான் தெரியும். அதுவரை பொறுத்திருந்துதான் பார்க்கணும். அவர் தமிழ் சினிமா வந்து பிரபல நடிகர்களுடன் இணைந்து நடித்தால் பிரபலம் ஆவார் என சொல்லப்பட்டு வருது. தமிழ் சினிமாவில் சுற்றி வருவார் எனவும் எதிர்பார்க்கப்படுது. தளபதி விஜய் தற்போது அட்லி இயக்கத்துல நடிச்சிட்டு வராரு. இந்த படம் தீபாவளிக்கு வெளியிட இருப்பதாக படக்குழு முன்னரே அறிவிச்சிருந்தாங்க. தற்போது என்ன விஷயம்னா, தளபதியிடம் பேசிய சுவாரஸ்ய விஷயத்தை வெளியே சொல்லிய தொகுப்பாளனி பற்றி பார்க்க போறோம். தளபதி விஜயுடன் புகைப்படம் எடுப்பது ரசிகர்களுக்கு ஒரு பெரிய கனவாகவே இருக்கு. தளபதி விஜயும் ரசிகர்களின் ஆசைக்கு ஏற்ப நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ரசிகர்களை ஒரு இடத்திற்கு வரவழைத்து அவர்களுக்கு உணவு கொடுத்து பின் புகைப்படம் எடுத்து அனுப்புவாரு. அதையெல்லாம் நாம் பார்த்திருப்போம். இப்படி சாதாரண மக்களுக்கு இருக்கும் ஆசை அப்படியே சினிமா பிரபலங்களிடமும் இருக்கு. அண்மையில ஒரு பேட்டியில் தொகுப்பாளனி டிடி விஜயுடன் முதலாக புகைப்படம் எடுத்த அனுபவத்தை கூறியிருக்காங்க. அதில் துப்பாக்கி படப்பிடிப்பில் அவருடன் முதலாக புகைப்படம் எடுத்தேன்னும், அவரின் கேரவனுக்குள் போனதும் அன்பாக தளபதி என்னை அழைத்தார். நான் உடனே உணர்ச்சி வசப்பட்டு, நீங்கள் படம் நடித்தால் மட்டும் போதும், அதை ஹிட்டாக்குவது எங்களது கடமை என்றேன். அதை எதற்கு அவர் முன் கூறினேன் என்று தெரியவில்லை. ஆனால் விஜய் அவர்கள் அதற்கு அழகாக சிரிப்பை வெளிப்படுத்தினார்னோ. தளபதி தன்னை பெருமையாக யார் பேசினாலும் அமைதியாக சின்ன சிரிப்பில் மட்டுமே காட்டுவார். அவர் அடைந்த வளர்ச்சிக்கு பின் பணிவாக நடந்து கொள்வது, அனைவரிடமும் அன்பாக இருப்பது என பல விஷயங்கள் அவரிடம் ரசிகர்களுக்கு பிடிக்கும். தளபதி பற்றி பல விஷயங்கள் வந்து கொண்டுதான் இருக்கு. ரசிகர்களும் அதனை ஷேர் செஞ்சுட்டு தான் இருக்காங்க.